வணக்கம் மாஸ்டர்ஸ். என் பேர் ஸ்ரீனிஜா. நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். முதல்ல நம் குருஜியான பிரம்மர்ஷி பிதாமகா பத்ரிஜி அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மகாவதார் ஃபவுண்டேஷன் மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம புத்தருடைய 4 நோபல் ட்ரூத்ஸ் 4 நோபல் ட்ரூத்ஸ் பார்க்க போறோம் மாஸ்டர்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் புத்தர் இல்லையா? புத்தர் அப்படின்னாலே ஒரு மகா ஞானி, மகா குரு. ஃபர்ஸ்ட் அவர் புத்தரா எப்படி மாறினாரு? ஃபர்ஸ்ட் அவரு சித்தார்த்தாவா இருந்து புத்தரா மாறினாரு. சித்தார்த்தா அப்படின்றவரு கபிலவஸ்து அப்படின்ற ராஜ்யத்துல பிறந்து அவருடைய தந்தை சுத்தோதனா, அவருடைய தாய் மகாமாயா, அவருக்கு பிறந்த சித்தார்த்தா சில நாள் கொஞ்ச நாள் கழித்தவுடன் அவருடைய தாய் இறந்து போவாங்க. அதுக்கப்புறம் அவருடைய தந்தை சுத்தோதனா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் சித்தார்த்தாக்கு அடுத்து கல்யாணம் அப்படின்றது நடக்கும் யசோதரா அப்படின்ற ஒருத்தரோட. சின்ன வயசுலயே சுத்தோதனா அந்த காலத்துல எல்லாம் காமிப்பாங்க இல்லையா, அவருடைய ஜாதகம் காட்டும் போது அப்போ குருக்கள் இவருடைய ஜாதகம் பார்த்த உடனே இவர் ஒரு மகா ஞானியா, மகா ரிஷியா மாறுவாரு, இல்லைன்னா ஒரு பெரிய மகா ராஜாவா இவர் ஆழ்வாரு அப்படின்ட்டு சொல்லுவார். இதை தெரிஞ்ச அவருடைய தந்தை சுத்தோதனா ஐயோ என் பையன் ரிஷியா ஒரு குருவா போயிட்டா இந்த ராஜ்யத்தை யார் பாத்திப்பாங்க அப்படின்ட்டு அவருக்கு எதுவுமே சொல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் சித்தார்த்தா அந்த ராஜ்யத்திலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூரிட்டியோட அந்த ராஜ்யத்திலேயே வச்சு வளர்ப்பாங்க. ஒரு நாள் சித்தார்த்தா அவருடைய ரத சாரதியோட வெளியில போகும்போது அப்போதான் அவர் பாப்பாரு. ஃபர்ஸ்ட் போயிட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு நோயாளிய பாப்பாங்க. என்ன இது அப்படின்னு கேட்கும்போது இவங்க நோயாளி, இவங்களுக்கு ஏதோ ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி வருமா அப்படின்னு கேட்டா ஆமா, மனிதரா இருந்த எல்லாருக்குமே நோய் அப்படின்றது சகஜம் வரும் அப்படின்ட்டு. அப்படியா, அது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாரு இல்லையா சித்தார்த்தா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவாங்க. அதுக்கடுத்து ரொம்ப வயசானவங்களை பாப்பாங்க. இதென்ன இவங்களுக்கு ஃபுல்லா வெள்ள முடியா வந்திருக்கு, இவங்க ஃபேஸ், இவங்க முகமெல்லாம் ரொம்ப சுருங்கி இருக்கு அப்படின்னு பார்த்தா அது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப வயசானவங்க. அவங்க எல்லாருமே நாமளும் அந்த மாதிரி ஒரு நாள் வயசானா நமக்கும் அந்த மாதிரி வெள்ள முடி, நமக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய ஃபேஸ் எல்லாமே சுருங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியா, ஏன்னா அவர் இந்த மாதிரி ஆட்களை பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி சுத்தோதனை அவரை வளர்ப்பாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு யாரோ ஒருத்தர் மரணம் அடைஞ்சிருப்பாங்க. அவங்கள பாப்பாங்க. என்ன இது இங்க படுத்திருக்காங்க அப்படின்னா, இல்ல அவங்க இறந்து போயிட்டாங்க. நாமளும் ஒரு நாள் இறந்து போவோமா அப்படின்னு கேட்பாரு. ஆமா, நாமளும் ஒரு நாள் இறந்து போவோம் அப்படின்ட்டு அவருடைய ரத சாரதி சன்னா அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே சித்தார்த்தாக்கு அப்படியா, நாமளும் ஒரு நாள் இறந்து போவோமா அப்படின்ட்டு நினைச்சு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகும்போது ஒரு ரிஷி நடந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க ரொம்ப சிரித்த முகத்தோடு போயிட்டே இருக்கும்போது அவரு கேட்பாங்க, இந்த உலகத்துல இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு, நீங்க எப்படி எங்க போயிட்டு இருக்கீங்க, நீங்க எப்படி இவ்வளவு உற்சாகமா இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னா, நான் இன்னும் என்னுடைய இது என்ன சொல்றது, பர்மனன்ட் ஆன சந்தோஷத்தை நான் தேட போயிட்டு இருக்கேன். இன்னும் எனக்கு அது கிடைக்கல. நான் அந்த வழி, அந்த பாதைக்கு தேடத நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, அப்ப இது எல்லாமே நிரந்தரம் இல்ல,
இந்த சந்தோஷம் எல்லாம் நிரந்தரம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா, இன்னும் ஏதோ நிரந்தரமான சந்தோஷத்தை தேடி வந்து நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியா அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்த உடனே சில நாள் கழிச்சு என்ன ஆகும், அவர் வந்து ஓகே, எனக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லை, நான் வந்து ஆஹ் சந்தோஷத்தை வந்து நான் வந்து தேட போகணும் அப்படின்ட்டு சித்தார்த்தா வந்து அந்த ராஜ்யத்தை விட்டு காட்டுக்குள்ள போவாங்க. ரொம்ப வருஷம், ஒரு 4-5 வருஷம் கழிச்சு எத்தனையோ குருக்களை வந்து அவர் வந்து சந்திப்பாங்க. ஒவ்வொரு குருக்கள் இருந்தோ அவர் வந்து சில ஞானம் வந்து எடுத்துப்பாங்க. ஆனாலும் அவருக்கு வந்து திருப்தி அப்படின்றது இருக்காது. இல்ல, இன்னும் ஏதோ ஒண்ணு இருக்கு, இன்னும் ஏதோ ஒண்ணு எனக்கு வந்து ஆஹ் நான் வந்து சாதிக்கணும், இன்னும் ஏதோ வந்து எனக்கு புரியல அப்படின்ட்டு அவருக்குள்ளேயே கொஸ்டின்ஸ் அப்படின்றது போயிட்டே இருக்கும். அதுக்காக அவர் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப குருக்களை தேடி போயிட்டே இருக்கும்போது எல்லா குருக்களையும் மீட் பண்ணிட்டு கடைசியில இன்னும் எனக்கு வந்து என்னால அந்த நிரந்தரமான சந்தோஷம் வந்து என்னால அடைய முடியல அப்படின்ட்டு ஒரு மரம், அதுதான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த போதி ட்ரீ, போதி மரம் இருக்கு இல்லையா, அந்த மர கீழே உக்காந்து அவர் அப்படியே எல்லா இடத்துலயும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவரால அவருக்கு முடியாது, இன்னும் ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்ட்டு அப்படியே உக்காருவாங்க. அப்படியே உக்காரும் போது தன்னுடைய இயற்கையான சுலபமான அந்த தியானத்தை, இந்த மூச்சை வந்து கவனிக்கும் போது அவரு ஃபர்ஸ்ட் டைம் அவரு அந்த நைட் முழுசா தியானம் செய்வாரு. அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஹாஃப் டைம் அப்படின்னு இருக்கும். அந்த டைம்ல அவருடைய எல்லா 646 ஜென்மங்களையும் அவர் வந்து ஒரே ஸ்கிரீன் எப்படி போகும், எல்லா ஜென்மங்களையும் அவர் வந்து பாப்பாரு அந்த தியானத்துல. அவருக்கு அப்படியே ரொம்ப ஆச்சரியம், உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு தெரியாத சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷமா அவருக்கு இருக்கும். என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கு, என்னுடைய இத்தனை ஜென்மங்கள் கழிச்சு நான் வந்து இங்க வந்திருக்கிறேன்னா, இத்தனை ஜென்மங்களையும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரே நாள்ல ஒரே சிட்டிங்ல வந்து அவருடைய எல்லா ஜென்மங்களையும் அவர் வந்து பாப்பாரு. அதுக்கடுத்து இன்னொரு ஹாஃப் அந்த ஒரே நாள்ல அந்த மெடிடேஷன்ல அவருடைய பாடி, அவருடைய உடல் முழுசா ஒரு என்ன சொல்றது, ஒரு மண்ணு, ஒரு செடி, ஒரு பறவையிலிருந்து அந்த தெய்வீகம் வரை அவர் பாடியில, அவர் உடல்லயே அவர் வந்து ஃபீல் பண்ணுவாரு, அவர் வந்து பாப்பாரு. அப்போ அவர் நினைப்பாரு, ஓகே, நம்ம உடல்லயே எல்லாமே இருக்கு, ஒரு மண்ணு, ஒரு உயிரில்லாத பொருள்ல இருந்து அந்த தெய்வத்தை வரையும் நமக்குள்ளேயே எல்லாமே இருக்கு அப்படின்றது அவர் உணர்வாரு. அப்படி தியானம் செய்யும் போதுதான் அவருக்கு இந்த ஓகே, எதுக்கு நாம எல்லாம் இந்த மாதிரி எல்லாருமே ஓடுறாங்க, எல்லாருக்குமே நான் வந்து இதை போதிக்கணும், இந்த தியானத்தை வந்து சொல்லணும், என்ன குறைவா இருக்கு, இந்த உலகத்துல என்ன எல்லாருக்கும் வேணும் அப்படின்ட்டு அவர் சிந்திக்கும் போதுதான் இந்த 4 நோபல் ட்ரூத்ஸ், 4 சத்தியங்கள் அப்படின்னு சொல்லுவோம், புத்தரின் சத்தியங்கள், இது வந்து அவருக்கு தெரியப்படுத்துறாரு. இது அவருக்குள்ள இருந்து வந்தது. அந்த 4 நோபல் ட்ரூத்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவரு இந்த உலகத்துல எல்லா துக்கம் அப்படின்றது இருக்கு அப்படின்ட்டு அவருக்கு தெரிய வருது. இப்ப எடுத்துக்கோங்க, எல்லாருக்கும் ஒரு யார் ஒருத்தரை வந்து நம்ம கேட்டாலுமே துக்கம் அப்படின்றது கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கு. அது அம்பானியா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், அது வந்து துக்கம் அப்படின்றது இருக்கு அப்படின்ட்டு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து உலகத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் துக்கம் அப்படின்றது, துன்பம் அப்படின்றது இருக்கு. அந்த துன்பம், அந்த துக்கம் அப்படின்றது எதுக்கு வருது? இப்போ நமக்கு எல்லாமே இருக்கு, 3 வேளை சாப்பாடு இருக்கு, தூங்குறதுக்கு ஒரு வீடு இருக்கு, ஒரு வீடு இருக்கு, எல்லாமே நமக்கு இருக்கு. ஆனாலும் நமக்கு வந்து ஏதோ ஒரு துன்பம், ஏதோ ஒரு துக்கம் இல்லையா? அந்த துக்கம் எதனால வருது அப்படின்னா, செகண்ட்
ட்ரூத் வந்து திருஷ்ணா. திருஷ்ணா அப்படின்னா விபரீதமான கோரிக்கைகள். கோரிக்கை அப்படின்னு சொல்லல, விபரீதமான கோரிக்கைகள். இப்போ நமக்கு சாப்பிட சாப்பாடு இருக்கு, நம்ம இருக்கிற ஒரு வீடு இருக்கு, போற ஒரு வண்டி இருக்கு, எல்லாமே நமக்கு இருக்கு. ஆனாலும் நம்மளுடைய மனிதனுடைய மனசு என்ன? ஒருத்தருடைய கம்பேர் பண்ணி அவனுக்கு 2 கார் இருக்கு, அவனுக்கு 2 வண்டி இருக்கு, அவனுக்கு 2 வீடு, இன்னும் மாடி கட்டின வீடு இருக்கு அப்படின்ட்டு கம்பேர் பண்ணி நாம என்ன பண்றோம்? இன்னும் ஓட்டம், இன்னும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஓட்டம் பண்ணி இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு நாம நினைப்போம். கோரிக்கை அப்படின்றது இருக்கலாம், ஒரு நல்ல வீடு கட்டணும் அப்படின்ட்டு. ஆனா நமக்கு என்ன, ஒரு வீடு கட்டிட்டோம், நல்லா நம்ம வந்து சுகமா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இன்னும் நமக்கு என்ன, இன்னும் ஒரு வீடு கட்டணும், இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும், விபரீதமான கோரிக்கை இல்லையா? அந்த விபரீதமான கோரிக்கை அது வந்து நம்மளால அடைய முடியல அப்படின்னா அங்க துக்கம் அப்படின்றது வருது. துக்கம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே துக்கம் அப்படின்றது இருக்கு. அந்த துக்கம் எதனால வருது? திருஷ்ணா, விபரீதமான கோரிக்கைகள், அளவுக்கு மீறி வர கோரிக்கைகள். நமக்கு எதுக்கு அளவுக்கு மீறி நமக்கு வருது? ஏன்னா நம்ம மனிதர்கள் இல்லையா? எதுக்கு நமக்கு அவ்வளவு கோரிக்கைகள்? தேர்ட் வந்து அஜ்ஞானம், லேக் ஆஃப் நாலேஜ் இல்லையா? நமக்கு அது மேல ஒரு அவேர்னஸ் அப்படின்றது இல்ல. மூன்றாவது ட்ரூத், நோபல் ட்ரூத் வந்து அஜ்ஞானம். ஏன்னா எனக்கு இப்போ எவ்வளவு என்னால சாப்பிட முடியுமோ அவ்வளவுதான் சாப்பிட முடியும். எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு லட்டு தான் என்னால சாப்பிட முடியும், இல்லைன்னா 2 லட்டு. எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த மொத்த பாக்ஸும் எனக்கே வேணும், நானே சாப்பிடணும் அப்படின்றது விபரீதமான கோரிக்கை இல்லையா? ஏன்னா இப்போ சின்ன பசங்களுக்கு எடுத்துட்டு போய் நம்ம கொடுத்தா அவங்களுக்கு தெரியாது எவ்வளோ எடுத்துக்கணும், நல்லா கொட்டுவாங்க, இல்லைன்னா செதறி அவங்க வந்து போட்டுடுவாங்க. அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது, எந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்ட்டு, எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்ட்டு, எப்படி எடுத்து சாப்பிடணும். ஆனா ஏன்னா அந்த நாலேஜ் அப்படின்றது இல்லை, இன்னும் அந்த ஞானம் அப்படின்றது இல்லை. நாமளும் அதே மாதிரி செஞ்சா நம்ம அந்த அஜ்ஞானத்தினாலதான் நமக்கு விபரீதமான கோரிக்கைகள் அப்படின்றது. நம்ம தியானம் அப்படின்னா நமக்கு 3 வேளை சாப்பாடு எனக்கு இருக்கு, என்னால தங்குறதுக்கு ஒரு வீடு இருக்கு, நல்லா சம்பாதிக்கிற, இந்த லைஃப்க்கு எனக்கு இது போதும், அதோட நம்ம வந்து முடிக்கிறது இல்ல, இன்னும் சம்பாதிக்கணும். அந்த இன்னும் 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 அப்படின்றது அஜ்ஞானம். நமக்கு அந்த ஞானம் அப்படின்றது இல்ல. இன்னும் நிறைய வேணும், இன்னும் நிறைய வேணும் அப்படின்ட்டு நம்ம அந்த கோரிக்கைகள். எப்போ நமக்கு அந்த ஞானம், எனக்கு இது போதும், எனக்கு இந்த வாழ்க்கை, நான் எத்தனை பேர் வந்து என்னுடைய வாழ்க்கை வந்து எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு நல்லா இருக்கு, நமக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கும், 3 வேளை சாப்பாடு, நல்ல வசதியான ஒரு வீடு, தங்குறதுக்கு இடம், எல்லாமே நல்லா இருக்கு. ஆனாலும் நம்ம வந்து அது இருக்கிறத வச்சு நம்ம வந்து சந்தோஷப்படுறோமா? இல்ல. இன்னொன்னு, எனக்கு அது வேணும், இது வேணும் அப்படின்றது, அதுதான் அஜ்ஞானம். மூன்றாவது நோபல் ட்ரூத் அப்படின்றது அஜ்ஞானம். துக்கம் எதனால வருது? விபரீதமான கோரிக்கைகள்னால. கிருஷ்ணா அப்படின்னு அந்த விபரீதமான கோரிக்கைகள் எதனால வருது? நமக்கு சரியான ஞானம் அப்படின்றது இல்லாததுனால. நமக்கு இது போதும், அதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா, எனக்கு 50,000 சேலரி எனக்கு போதும், நான் வந்து என்னுடைய லைஃப் லீட் பண்றேன், எனக்கு சந்தோஷமா போறேன் அப்படின்ட்டு. ஆனா நம்ம அதை இது பண்ணாம, இன்னும் எனக்கு ப்ரொமோஷன் வேணும், 1 லேக் வேணும், 1.5 லேக் வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நம்மளுடைய ஃபேமிலியில டைம் ஸ்பெண்ட் பண்றது கம்மியாயிடும், ஒர்க் ப்ரெஷர் அதிகமாயிடும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். இப்ப எல்லாமே எத்தனை ஒர்க் ஸ்ட்ரெஸ் எதனால? நமக்கு நமக்கு மிஞ்சி நம்ம வந்து வேலை செய்யறோம், இன்னும் எவ்வளவோ சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு, இன்னும் எவ்வளவோ செய்யணும் அப்படின்ட்டு. யாராவது நமக்கு வந்து இது போதும், நான் திருப்தியா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்ட்டு இருக்குமா? இல்ல. இன்னும் 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 அப்படின்ட்டு அந்த அஜ்ஞானத்தினால நமக்கு கோரிக்கைகள் அப்படின்றது அதிகமாகுது. அந்த அஜ்ஞானம் அப்படின்றது நமக்கு எதனால வருது? 4வது பாயிண்ட் வந்து அஷ்டாங்க மார்க்கம். இதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். புத்தரினுடைய
எயிட் ஃபோல்ட் பாத் அப்படின்ட்டு. இந்த அஷ்டாங்க மார்க்கம் தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த எயிட் அஷ்டாங்க மார்க்கம் இது வந்து நம்மளுடைய லைஃப்ல நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் நமக்கு துக்கம் இல்லாத வாழ்க்கை, நமக்கு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்றது நமக்கு கிடைக்கும் மாஸ்டர்ஸ். அந்த அஷ்டாங்க மார்க்கம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சரியான கண்ணோட்டம் அப்படின்னா ரைட் வியூ அப்படின்ட்டு. இப்போ ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ரெண்டு விதமா பார்க்கலாம். எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் என்னுடைய கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், வேற இன்னொருத்தருடைய கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தருடைய கண்ணோட்டம் இன்னொரு மாதிரி இருக்கும். ஆனா நாம எந்த மாதிரியான கண்ணோட்டத்துல பாக்குறோம், அத வந்து நாம யாரு எந்த மாதிரி பார்த்தாலுமே நாம ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு நான் அப்படின்றது கொஸ்டின் நமக்குள்ள போகணும். யாரையும் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நான் எந்த மாதிரியான அந்த சிச்சுவேஷனை பாக்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, நம்ம வீட்டுக்கு எத்தனையோ வருஷம் கழிச்சு நம்ம ஃப்ரெண்டோ நம்ம ரிலேட்டிவ்ஸோ வராங்க. ஆனா வரும்போது அவங்க அவங்களுடைய வேலை, அவங்க என்ன பண்ணணும், அவங்க நமக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அவங்களுக்கு என்ன எது வேணுமோ அதுவே பண்ணிக்கிட்டு ஆஹ் எந்த ஒரு நமக்கு கான்டாக்டும் இல்லாம அவங்க செஞ்சா நம்ம என்ன நினைப்போம், பாரு அவனுக்கு வந்து எவ்வளவு ஒரு கொழுப்பு, எவ்வளவு ஒரு ஈகோ, வந்து கூட எனக்கு வந்து என் கூட பேச முடியல அப்படின்ட்டு நாம இந்த பிசிக்கல் லைஃப்ல நம்ம பாக்குறது வந்து அந்த மாதிரி கண்ணோட்டத்துல பாக்குறோம். ஆனா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, இந்த ஆன்மீகம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவன் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறான். பாரு, நமக்கு வந்து கான்டாக்ட் இல்லதுன்னு அவ்வளவா சரியா பேசுறது இல்ல நம்ம அவங்க மேல ரொம்ப அட்டாச்மெண்டோ, ரொம்ப ஃபீலிங்கோ, ரொம்ப ஒரு இஷ்டம் வச்சிருப்போம். அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணும்போது நமக்கு எடுத்து காட்டுறாங்க, என் மேல நீ அட்டாச்மெண்ட் வச்சுக்காத, நான் இந்த மாதிரிதான். அவங்களுடைய பிஹேவியர்லயே நமக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாக்குற கண்ணோட்டம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ அவங்க அந்த மாதிரி செய்யும் போது நாம என்ன பண்ணணும், ஓகே இவங்களுடைய பிஹேவியர் இந்த மாதிரி இருக்கு, நெக்ஸ்ட் டைம் நாமளும் அட்டாச்மெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து எல்லார் மேலயும் அட்டாச்மெண்டோ, ரொம்ப சென்சிட்டிவோ, எல்லாரும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருக்கோன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து நமக்கு எடுத்து காட்டுறாங்க, நீ வந்து அட்டாச்மெண்ட்ஸோட இருக்காத அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தாதான் நம்ம வந்து அட்டாச்மெண்ட் அப்படின்றது குறைப்போம். ஆனா அதே பிசிக்கல்லா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பாரு அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு, எனக்கு கூட வந்து பேச கூட அவனுக்கு வந்து முடியாதா, இனிமே நானும் பேசக்கூடாது அப்படின்ட்டு நம்ம அந்த மாதிரி நினைப்போம். இங்க வந்து நம்மளுடைய பாக்குற பார்வை, ஐ மீன் பாக்குற கண்ணோட்டம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். சரியான கண்ணோட்டத்துல வந்து பார்க்கணும். எந்த ஒரு சிச்சுவேஷன் நடந்தாலுமே நமக்கு வந்து அவங்க மூலமா நமக்கு வந்து ஏதோ ஒன்று தெரிவிக்கிறாங்க. அது வந்து 2-3 கண்ணோட்டத்துல நம்ம பார்த்தோம்னா நமக்கு அங்க என்ன தேவை அப்படின்றது நமக்கு தெரிய வரும். சோ நம்ம பாக்குற பார்வை, ஐ மீன் கண்ணோட்டம் அப்படின்றது சரியான கண்ணோட்டத்துல வந்து நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து சரியான கண்ணோட்டம் அப்படின்னு சொன்ன இல்லையா, அடுத்தது வந்து சரியான கோரிக்கை, ரைட் டிசைர் அப்படின்ட்டு. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆன்மீகத்துல போனா நமக்கு கோரிக்கைகள் இருக்கக்கூடாது, நமக்கு எந்த ஒரு ஆசையும் இருக்கக்கூடாது, எல்லாமே நம்ம வந்து ஆசைப்படக்கூடாது, அங்க போக இல்ல. புத்தரே சொல்லிருக்காங்க பாருங்க, சரியான கோரிக்கை, அதுவும் எந்த மாதிரி கோரிக்கை இருக்கணும், கோரிக்கை அப்படின்றது ஆசை அப்படின்றது நமக்கு இருக்கணும். இப்போ நமக்கு ஒரு ட்ரெஸ் வாங்குறோம், அது ஆசை. நமக்கு ஒரு 10 ட்ரெஸ், இன்னும் எனக்கு 10 ட்ரெஸ் நமக்கு அளவுக்கு மிஞ்சி நம்ம வாங்கணும், எனக்கு இன்னொருத்தர் போட்டிப்பாங்க, நம்ம ஒரு 10 ட்ரெஸ்ஸே வாங்கிட்டோம். ஆனா வேற ஒருத்தர் பாக்குறது வந்து, ஐயோ எனக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் இருந்தா நல்லா இருக்குமே, எனக்கு அந்த ட்ரெஸ் இல்லையே, எனக்கு அந்த ஒரு 10,000 ரூபாய் சாரி நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, பக்கத்துல அவங்க வந்து 20 ரூபாய்
20,000 சாரி வாங்கினாங்கன்னா, ஐயோ எனக்கு 20,000 சாரி வேணும் அப்படின்ட்டு நாம நினைக்கிறதுல வந்து அது விபரீதமான கோரிக்கை. நமக்கு தேவை என்ன? நமக்கு தேவை சரியான கோரிக்கை. நமக்கு இப்போ 10,000 சாரி வேணும்னா அவ்வளவுதான் வாங்கணும். 1000 ரூபாய் துணி வேணும்னா அவ்வளவுதான் நம்ம வாங்கணும். நம்ம தேவை இல்லாததுக்கு வந்து நம்ம ஆசைப்பட்டா அது தவறு. இங்க என்ன சொல்லிருக்காங்க? சரியான கோரிக்கை. பேராசை துக்கத்திற்கு நமக்கு வழி அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா? அதேதான் மாஸ்டர்ஸ். இங்க கோரிக்கை அப்படின்றது சரியான கோரிக்கை அப்படின்றது வாங்க இருக்கணும். ஒரு பிலிமுக்கு போறோம் போல் கோரிக்கை இல்லையா? ஒரு பிலிம் போறது நமக்கு எல்லாருக்குமே, ஒரு ட்ரிப் போறதா இருக்கட்டும், நமக்கு ஒரு கோரிக்கை, ஓகே போலாம் வரலாம். ஆனா நம்மளால அளவுக்கு மிஞ்சி அவங்க வந்து 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ட்ரிப் போறாங்க. எந்த இடத்துல பார்த்தாலுமே நம்ம கம்பேரிசன் பண்ணா நமக்கு அங்க துக்கம் அப்படின்றதுதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு நம்மளுடைய லைஃப்ல நமக்கு எந்த மாதிரியானது சூழ்நிலை இருக்கு, நம்ம எந்த மாதிரியானது நாம வந்து போகணும் அப்படின்ட்டு நாம நம்மளை பார்க்கணும் மாஸ்டர்ஸ். யாருடையும் கம்பேர் பண்ணக்கூடாது. யாரையும் நம்ம வந்து அவங்க சொல்றவங்க 10 நாள் சொல்லுவாங்க, 15 நாள் சொல்லுவாங்க, ஒரு வாரம் சொல்லுவாங்க, ஒரு மாசம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப் போயிட்டே இருப்பாங்க. கஷ்டப்பட வேண்டியது யாரு? நாம தானே. நமக்கு அளவுக்கு மிஞ்சி நம்ம வந்து அங்க கோரிக்கை நம்ம செலவு செஞ்சோம் அப்படின்னா அடுத்து யாருமே நமக்கு ஒரு ரூபாயும் கொடுக்க போறது இல்ல. நாம தான் அது வந்து என்ன சொல்றது கஷ்டப்பட்டு நம்ம செய்யணும். அது கோரிக்கை அப்படின்றது இருக்கணும். நம்மளால முடியலையா, வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ட்ரிப்பு போனா அது கோரிக்கை. வருஷத்துக்கு 10 ட்ரிப்பு போகணும் அப்படின்றது பேராசை, விபரீதமான கோரிக்கை. அந்த மாதிரி கோரிக்கை இருக்கக்கூடாது. உனக்கு இப்போ ஒரு ட்ரெஸ் தான் உனக்கு வேணும், நீ எனக்கு 10 ட்ரெஸ் வேணும் அப்படின்றது விபரீதமான கோரிக்கை இல்லையா? ஒரு நாள் நம்ம வந்து ஹோட்டல்ல சாப்பிட முடியும். கண்டினியூஷனா நம்மளால ஹோட்டல்ல சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகும்? நம்மளுடைய ஹெல்த் என்ன ஆகும்? நம்மளுடைய பாடி எல்லாமே நமக்கே தெரியும் இல்லையா? அதில் விபரீதம். எப்பவும் ஒரு நாள் கோரிக்கை அப்படின்றது சரி, விபரீதம் அப்படின்றது நம்மளுடைய நமக்கு அங்க துக்கத்திற்கு அது கொண்டு போய் சேரும். சோ கோரிக்கை அப்படின்றது சரியானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சரியான ரைட் ஸ்பீச், சரியான வாக்கு. ஸ்பீச் அப்படின்றது என்ன? நம்ம பேசுறது. நம்ம பேசுறதுலயும் எத்தனையோ முறை இருக்கு இல்லையா? நம்ம வந்து எந்த மாதிரியான பேச்சு பேசணும், அங்க வந்து நமக்கு தேவை இருக்கும்போது மட்டும்தான் நம்ம பேசணும். நம்ம அதிகபட்சமா மௌனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதிகமா மௌனம் இருக்கணும். இப்ப வந்து குரூப்பா இருக்கும்போது நம்ம ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் பேசணும் அப்படின்னா நம்ம செப்பரேட்டா வந்து பேசணும். குரூப்ல வந்து அங்க பேச தேவையில்லை அப்படின்னா பேச தேவையே இல்லை. எந்த இடத்துல நம்ம பேசுற பேச்சு கூட ஒரு என்ன சொல்றது, புன்னகையோட பேசணும். யார் மனதையும் புண்படுத்தாம பேசணும். நம்ம வந்து ஆலோசித்து யோசிச்சு நம்ம வந்து பேசணும். நம்ம பேசுற பேச்சு வந்து ஒருத்தரை வந்து புண்படுத்த கூடாது. அவங்களுக்கு புண்படுத்துது அப்படின்னா உனக்கு வந்து ஏதோ ஒரு நெக்ஸ்ட் நம்ம அவேர்னஸோட இருக்கணும். நமக்கு ஏதோ ஒரு துக்கம் அப்படின்றது நமக்கு அதே மாதிரி வரும் அப்படின்ட்டு. சோ நம்ம தெளிவா வந்து நம்ம பேசும்போது தெளிவா பேசணும். பேச தேவை இருக்கும்போது மட்டும்தான் பேசணும் மாஸ்டர்ஸ். இல்லைன்னா ரொம்ப குறைவா வந்து நம்ம பேசணும். பேசும்போது நமக்கு நம்மளுடைய மனம் திறந்து ரொம்ப அழகா நமக்கு என்ன பட்டிருக்கோ அந்த மாதிரி பேசணும். ஃப்ரண்ட்ல முன்னாடி ஒரு மாதிரி பேசி பின்னாடி ஒரு மாதிரி பேசி அந்த மாதிரி பேச்சு பேசக்கூடாது. இப்போ நம்ம பேசுறது வந்து ஒரு 10 பேருக்கு அங்க யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல பேசணும். 10 பேரை புண்படுத்துது அப்படின்னா நம்ம அங்க பேசக்கூடாது. சோ சரியான வாக்கு, இந்த பேச்சு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து சரியான
கண்ணோட்டம், சரியான வியூ, நம்ம பாக்குற பார்வை, எந்த விதத்துல நம்ம பாக்குறோம். ஒரு சிச்சுவேஷனுக்கு எத்தனையோ கண்ணோட்டங்கள் இருக்கு. நமக்கு எது நல்லது, அது சரியான கண்ணோட்டத்துல பார்க்கணும். அடுத்து சரியான கோரிக்கை, நெக்ஸ்ட் சரியான வாக்கு, ரைட் ஸ்பீச். அடுத்து வந்து சரியான கர்மா. நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் கரெக்டா இருக்கணும் மாஸ்டர்ஸ். ஐ மீன் சரியானதாக இருக்கணும். நம்ம கர்மாக்கள், நம்ம செய்யற ஆக்ஷன்ஸ் எல்லாமே சரியானதாக இருக்கணும். யாரையும் துன்படுத்தாம வந்து நம்ம அந்த கர்மாவை செய்யணும். அந்த கர்மா அப்படின்னா என்ன, ஆக்ஷன் என்ன, ஒருத்தருக்கு உதவி செய்யறதாகட்டும், ஒரு இடத்துல அன்னதானம் கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே சரியான கர்மாக்கள், சரியான ஆக்ஷன் அப்படின்ட்டு. இப்ப ஏதோ ஒரு இடத்துல வந்து எங்கோ தீங்கு நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ஒத்தாசை இருக்கக்கூடாது. நாம எந்த மாதிரியான கர்மாக்கள் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பேசுற பேச்சால அவங்க துன்பம் அடைறாங்க அப்படின்னா அது தவறு. நம்மளுடைய செயல்கள் ஆகட்டும், நம்ம ஒருத்தரை வந்து அடிக்கிறதோ இல்லைன்னா ஒருத்தரை வந்து ஹிம்சை, மனிதர்களே அப்படின்றது இல்ல, நம்ம விலங்குகள் கூட அவங்கள வந்து ஹிம்சை பண்றதோ அதெல்லாம் பண்றது எல்லாமே சரியானதல்ல. சரியான ஆக்ஷன், சரியான கர்மாக்கள் வந்து நம்ம பண்ணணும். அடுத்து வந்து சரியான லிவ்லிஹுட், ஐ மீன் சரியான வேலை, சரியான ஜாப் அப்படின்னு சொல்லலாம். நம்ம செய்யற ஜாப் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா நல்ல நல்ல விஷயங்களோட இருக்கணும். ஐ மீன் ஒருத்தரை வந்து கொள்ளையடிச்சு சம்பாதிக்கிறதாகட்டும், ஒருத்தரை வந்து மோசம் பண்ணி சம்பாதிக்கிறதாகட்டும், இந்த மாதிரி செய்யக்கூடாது. வட்டிக்கு 3 ரூபாய் வட்டி, 5 ரூபாய் வட்டி கொடுத்து நம்ம வந்து சம்பாதிக்கிறதாகட்டும், அந்த மாதிரி சம்பாதிக்க கூடாது. சரியான வழியில லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கிறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நமக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நம்மளால எவ்வளோ சரியான அளவுல வந்து நம்மளால சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவுதான் நீ சம்பாதிக்கணும். அதுவும் நீ சரியான வழியில நீ சம்பாதிச்சா எவ்வளவு வேணாலும் சம்பாதி. சரியான வழியில அந்த ஜாப்ல யாரையும் அந்த இப்போ வந்து கஷ்டப்படுத்தாம நம்ம வந்து சம்பாதிக்கிறது வந்து அது சரி, சரியான வேலை. அடுத்து வந்து சரியான கவனம். கவனம் அப்படின்னா சரியான எஃபர்ட்ஸ் மாஸ்டர்ஸ். யார் எல்லா இடத்துலயும் பாருங்க, யார் ஒருத்தரையும் துன்புடுத்தாம கஷ்டப்படுத்தாம செய்யற ஒவ்வொரு வேலையும் சரியானதுதான். இங்க எஃபர்ட் அப்படின்னா என்ன, யாரையும் கஷ்டப்படுத்தாம ஹிம்சிக்காம யார் மனதையும் துன்படுத்தாம நம்ம வந்து நம்மளுடைய கவனம் சரியான திசையில வந்து நாம நம்மளுடைய கவனத்தை வந்து செய்யணும். நோ ஹிம்சா, நம்ம வந்து அஹிம்சை மூலமா தான் நம்ம வந்து போகணும். அதுதான் சரியான கவனம். நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையும் கவனத்தோட செய்யணும். நம்ம செய்யற இப்போ சமைக்கிறோம், கவனத்தோட நான் வந்து சமைக்கணும். நம்ம டிரைவிங் பண்றோம், நம்ம முழு கவனம் வந்து அந்த டிரைவிங் மேலேயே இருக்கணும். எந்த ஒரு வீண் பேச்சும் பேசாம நம்ம வந்து மைண்ட்ஃபுல்னஸோட நம்ம வந்து செய்யணும். நடக்கும்போது மைண்ட்ஃபுல்னஸ் வாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மைண்ட்ஃபுல்னஸோட நம்ம வந்து நடக்கணும். எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே கவனத்தோடு செய்யணும். சரியான கவனம், சரியான எஃபர்ட். நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே கான்சென்ட்ரேஷனோட செய்யணும். முழு அட்டென்ஷன், நமக்கு வந்து ஒரு டைலமா இருக்கக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட் அந்த ஒரே வேலை மேல இருக்கணும். ஒரே வாட்டி 2 வேலை பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒருத்தரை வந்து துன்புறுத்தி இல்லைன்னா ஒருத்தரை வந்து ஏமாத்தி செய்யற வேலை செய்யக்கூடாது. சரியான கவனம், சரியான நினைவு, சரியான கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது. நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையும் நம்ம வந்து கான்சென்ட்ரேஷனோட செய்யணும். இப்ப புக் படிச்சுட்டு இருக்கோம், அது மேலே நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். நம்மளுடைய முழு கான்சென்ட்ரேஷன், முழு நினைவு அப்படின்றது அது மேல மட்டும்தான் இருக்கணும். கான்சென்ட்ரேஷன் வேற, அட்டென்ஷன் அப்படின்றது வேற மிஸ்டர்ஸ். கவனம், இங்க வந்து நினைவு.
அடுத்தது வந்து சரியான சமாதி. சமாதி அப்படின்னா தியான நிலை. சரியான தியானம் பண்ணணும். அவர் வந்து சொல்லியிருக்கிறது எத்தனையோ தியானங்கள் இருக்கு. 108 தியானங்கள் இருக்கு. இப்போ வந்து ஒரு லைட்டையே பார்த்துட்டு இருப்பாங்க. அது ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷன். இன்னொருத்தர் வந்து கண்ணு திறந்து ஒரு பொருளையே பார்ப்பாங்க. அது ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷன். இன்னொருத்தர் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இருட்டு ரூம்ல உட்காந்து அந்த இருட்டையே பார்த்துட்டு இருப்பாங்க. அது ஒரு கைண்ட் ஆஃப் மெடிடேஷன். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி சரியான தியானம் என்ன அப்படின்னா ஆனா பானா சதி. அதுதான் புத்தர் நமக்கு கொடுத்த இந்த சுவாசத்தின் மேல் கவனம். இதுதான் சரியான தியானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தியானம் வந்து நமக்கு நம்மளுடைய பத்ரிஜி சார் வந்து கண்டுபிடிச்சு எதுவும் சொல்லல மாஸ்டர்ஸ். அவர் புத்தர் சொன்ன அந்த ஆனா பானா சத்தி, அது பாலி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பாலி லாங்குவேஜ்ல ஆனா அப்படின்னா உள்வாங்கும் சுவாசம், ஐ மீன் உள்வாங்கும் நம்மளுடைய மூச்சு. அப்பானா அப்படின்னா வெளிவர மூச்சு. ஆனா அப்பானா சதி, அந்த ரெண்டும் இணைக்கிற இந்த இடத்துல வந்து நீ கவனம் செலுத்து. அதுதான் சரியான மெடிடேஷன், சரியான சமாதி நிலை, சரியான தியானம். எப்போ நீ இந்த 8 அஷ்டாங்க மார்க்கம், இந்த அஷ்டாங்க மார்க்கத்தை வந்து நீ ஃபாலோ பண்றியோ, சரியான வாக்கு, சரியான கண்ணோட்டம், சரியான கோரிக்கை, சரியான ஐ மீன் கவனம், சரியான நினைவு, சரியான தியானம், இது எல்லாமே சரியான கர்மா, சரியான வேலை, இது எல்லாமே நீ எப்போ நீ செய்றியோ அப்போ உனக்கு அந்த அஜ்ஞானம் அப்படின்றது தொலகி அந்த அஜ்ஞானம் அப்படின்றது போய் நமக்கு ஞானம் அப்படின்றது வரும். ஓகே, ஞானம் அப்படின்னா நம்ம அவேர்னஸ், நம்ம செய்யற ஒவ்வொரு வேலை மேலேயும் நமக்கு அவேர்னஸ் இருக்கும். இது செய்யறது நான் கரெக்டா தவறா அப்படின்றது. எப்போ நமக்கு அந்த ஞானம் அப்படின்றது வருதோ நமக்கு அந்த விபரீதமான கோரிக்கைகள் போயிடும். நான் வந்து இப்போ எனக்கு இவ்ளோ தேவையில்லை, எனக்கு எது தேவையோ எனக்கு இவ்ளோ போதும். அந்த ஒரு விபரீதமான கோரிக்கையிலிருந்து நமக்கு கோரிக்கை அப்படின்றது வரும். எப்போ நமக்கு ஞானம் வருதோ, இப்போ நமக்கு ஒரு நல்ல சாப்பாடு இருக்கு, நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அளவுக்கு தானே சாப்பிடணும், ஃபுல்லா நானே சாப்பிடணும் அப்படின்றது விபரீதமான கோரிக்கை. அது அஜ்ஞானத்துல நம்ம செய்யறது. நமக்கு எப்போ அந்த ஞானம், அந்த நாலேஜ் அப்படின்றது வருதோ, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஆன்மீக நாலேஜ் அப்படின்றது கிடைக்குதோ, நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் நமக்கு இது தேவை, நமக்கு தேவையானது மட்டும் நம்ம எடுத்துப்போம். அதுதான் திருஷ்ணா, ஐ மீன் அந்த திருஷ்ணா அப்படின்றது போயிடும் மாஸ்டர்ஸ். எப்போ உனக்கு அந்த விபரீதமான கோரிக்கைகள் போகுதோ, விபரீதமான கோரிக்கைகள் போனா நம்ம யாருடைய கம்பேர் பண்ண தேவையே இல்லைதானே. நமக்கு என்ன தேவை, நம்ம லைஃபுக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா நமக்கு அங்க துக்கம் அப்படின்றது இருக்காது. நம்ம வாழ்க்கையில துக்கமே இருக்காது. ஒருத்தரோட கம்பேர் பண்ணாதான் நமக்கு துக்கம் இருக்கு இல்லையா. நம்ம கம்பேர் எப்ப நம்ம பண்ணாம இருப்போம், நமக்கு அந்த ஞானம் அப்படின்னு எனக்கு இது போதும், எனக்கு இந்த வாழ்க்கையில நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், எனக்கு இந்த ஜாப் போதும், எனக்கு இந்த வீடு போதும், எனக்கு இந்த குழந்தைங்க இங்க படிச்சா போதும், அந்த மாதிரி நம்ம நம்மளுடைய கோரிக்கைகள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அங்க துக்கம் அப்படின்றது இருக்காது. ரொம்ப மன நிம்மதியா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் மாஸ்டர்ஸ். சோ நமக்கு ரொம்ப அற்புதமான இந்த 4 நோபல் ட்ரூத்ஸ் நமக்கு இந்த புத்தர் கொடுத்தது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்ம ஃபாலோ பண்ணா துக்கமில்லாத வாழ்க்கை, ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை, ரொம்ப அற்புதமா நம்மளுடைய வாழ்க்கை வந்து நம்ம லீட் பண்ணலாம் மாஸ்டர்ஸ். ஸோ தேங்க்யூ மாஸ்டர்ஸ், இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர்ஸ். தேங்க்யூ.